வணக்கம் மக்களே. டே 11 ஆஃப் 200 சேலஞ்ச். என்றும் போல் இன்றும் பல்ல விளக்கிட்டு நுரை ததும்ப ஒரு காஃபியை போட்டேன். காஃபியை குடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது வீடியோ எடுக்கணுன்ற அவசரத்தில் சர்க்கரையை போடாமல் வந்துட்டேன். சரி, இதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை, காஃபியை குடிச்சிருவோன்னு கசக்க காஃபியை குடிச்சிட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். மக்களே, எடிட்டிங் 2 வீடியோஸ் பர் டே இஸ் ரியலி எக்ஸாஸ்டிங். ஈவன் தான் புஷிங் மை செல்ஃப். கிளாஸ் முடிச்சுட்டு கிடைச்ச கேப்பில் ப்ரெட்டு, பீனட் பட்டர், முட்டையெல்லாம் சாப்பிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். சாப்பிட போயிருந்தேன். அங்கே சஞ்சய் ப்ரோ சாலட் சாப்பிட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ரோன்னு கேட்டதுக்கு, நீ தான் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டில்ல, இப்படியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்ப, 500 எடுத்து வச்சுட்டு சாலட்டில் கையவை அப்படின்ட்டாரு. 1 to 4 கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பிரதீப் கிருஷ்ணாய் கூட பேசிகிட்டே ஒரு டீயை போட்டேன். ஒரு மணி நேரம் எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எடிட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டோட்டல் 23 pairs, that is 22 pair of autosomes and 1 pair of allosome. Allosomனா 6 chromosome. டர்னர் சிண்ட்ரோம் இருக்குன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஒன்று, எக்ஸ் குரோமோசோமோட ஷார்ட்டாக வந்து டெலிட் ஆகிருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி 1 pair of 6 குரோமோசோமில் ஒய் குரோமோசோம் இருக்காது. இவங்களுக்கு ஓவரிஸ் இருக்கும், ஆனால் அந்த ஓவரிஸில் கிராஃபைன் ஃபாலிகல்ஸ் இருக்காது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. யூட்ரஸ் அண்ட் வெஜைனா வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கும். டர்னர் சிண்ட்ரோமோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, பார்க்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க, ஷார்ட் ஸ்டாச்சர், வெப்டு நெக் இருக்கும், மஸ்குலர் ட்ரங்க் இருக்கும், பிரஸ்ட், பியூபிக் ஹேர், ஆக்சிலரி ஹேர் எல்லாமே அண்டர் டெவலப்டாக இருக்கும். கியூபிடஸ் வால்கஸ்னால் கேரிங் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த கேரிங் ஆங்கிள்ன்றது எப்போ 15 டிகிரியை தாண்டி போகுதோ அப்போ நம்ம கியூபிடஸ் வால்கஸ்ன்னு சொல்லுவோம். கேரிங் ஆங்கிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னா, பிரைமரி அமன்யூரியா அப்படின்னா 14 இயர்ஸ் தாண்டியும் ஒரு கேர்ள் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணல அப்படின்னா அதுதான் பிரைமரி அமன்யூரியா. இன்வெஸ்டிகேஷனில் சீரம் FSH, தட் இஸ் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், கிரேட்டர் தென் 40 மில்லி இன்டர்நேஷனல் யூனிட் per milliliter. இந்த யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. டைப் 2 ஈஸ்ட்ரோஜன் லெவல் 25 picogram per milliliter விட கம்மியாக இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு மை டே. டாடா பாய்.